மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் திங்கள் 2, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 61. வாழ்க்கைக்கான விதிகள் 11. உரையாடுங்கள். ஆம், தொடர்ந்து பேசிக்கொண்டிருங்கள். ஏதாவது சிரமத்தை சந்திக்கும் போது உரையாடல் தான் நம்மை அதிலிருந்து விடுவிக்கும், மீட்கும். ஒரு மோசமான காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கும் போது இந்த பேச்சுதான் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இருக்கும்போது இந்த உரையாடல் தான் நமது வாழ்க்கை துணைவர் நம்மிடம் விஷயங்களை, செய்திகளை பகிர்ந்து கொள்வர். நாம் பேசாமல் இருக்கிறோம் என்றால், அல்லது உரையாடல் செய்யாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ நம்மிடம் தவறு இருக்கிறது என பொருள். பேசவில்லை என்றால் பின் என்ன செய்வோம்? புரிந்து கொள்வதற்கும் மற்றவர் சொல்வதை கேட்கவும் பகிர்ந்து கொள்ளவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் உரையாடல் தான் உதவுகிறது. பேசாமல் அமைதியாக இருந்தால் ஏதோ பிரச்சனை, தவறு ஏதோ நடந்திருக்கிறது என பெரும்பாலானவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். நாம் இதை போன்ற அமைதிகளால் ஏற்படும் எல்லா வெற்றிடங்களையும் நிச்சயம் நிரப்ப வேண்டிய தேவையில்லை. ஆனால் அடிப்படையான நிச்சயமான சில விதிகள் உள்ளன. மற்றவரிடம் பேசும்போது, உரையாடும் போது அவற்றை நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். 1. உங்கள் துணைவர் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை ஆமோதியுங்கள். ஒரு என்ற சப்தத்தையோ பெருமூச்சையோ நான் இங்கு கூறவில்லை. 2. சில வினாடிகளுக்கு ஒரு முறை அவர் பேசுவதை அங்கீகரியுங்கள். நீங்கள் தூங்காமல் அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், பேசுவதை உண்மையாக கேட்கிறீர்கள், ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள், அவர் பேசுகின்ற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை ஒரு தலையாட்டல், ஒரு ஆமாம் அல்லது இல்லை என்பதன் மூலம் தெரியப்படுத்துங்கள். 3. ஒரு காதலன் அல்லது துணைவன் என்றால் உங்கள் காதலி அல்லது துணையிடம் பேச வேண்டும் என்பது கடமை. நீங்கள் அதில் சிறக்க வேண்டும். 4வதாக, நன்றாக பேசுவது நல்ல உடலுறவுக்கு வழிவகுக்கும். பேசவில்லை என்றால் அவர்களை பற்றி புகழ முடியாது, கைகளை பிடிக்க முடியாது, உங்கள் வழிக்கு வசீகரிக்க முடியாது. பேசுவது நல்ல முன் விளையாட்டுகளில் ஒன்று. 5. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரையாடல் உதவி செய்கிறது. அமைதியாக இருப்பது அதனை பெரிதுபடுத்தக்கூடும். 6. பேச்சு உங்களை ஒன்றிணைக்கிறது. நீங்கள் முதலாக காதல் வயப்பட்டவுடன் இதைத்தானே செய்தீர்கள்? நினைவில் இருக்கிறதா? அமைதியாக இருப்பதற்கு பொதுவாக காலமும் இடமும் உண்டு. ஆனால் உரையாடல் என்பது சுகாதாரமானது, பயன் தரக்கூடியது, துணை வரக்கூடியது, சிநேகிதமானது, அன்பானது, இரக்கத்துடன் வேடிக்கையும் நிறைந்தது. அமைதியாக இருப்பது சலிப்பையும் உதவி செய்யாத நன்மையையும் வெளிக்காட்டுவது, சமயங்களில் அழிவையும் அச்சத்தையும் உண்டாக்கக்கூடியது. சாதாரணமாக உரையாடுவதில் தரமான பேச்சு மற்றும் வெட்டி பேச்சு என்று இருக்கிறது. பேச வேண்டுமே என்பதற்காக அற்பமான விஷயங்களை பேசாதீர்கள். அரட்டை அடிப்பது சரிதான் என்றாலும் பேசுவது நோக்கத்துடன் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிகம் பேசிவிட்டேனா? சரி, அறிவுபூர்வமான உரையாடல் துவங்குங்கள். நாளை சந்திப்போம்.